ஸோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த பாண்டிச்சேரி ரூரல் பிரீமியர் லீக் 2025 சீசன் 1 அதனுடைய பிளேயர்ஸ் ஆக்ஷன் தான் இன்றைக்கி நம்ம ஹோட்டல் சன்வேல நடத்திட்டு இருக்கோம். இந்த பிஆர்பிஎல் நாங்கள் உருவாக்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒரு ஹிடன் டேலண்ட்ஸ், அதாவது அவங்க நிறைய பேர் வந்து அவங்கக்கிட்ட பெருசாக டேலண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. பட் எங்களுடைய கான்ஃபிடென்ஸ் ஸ்ட்ராங் மோட்டோ அவங்களுடைய டேலண்ட்ஸை வெளியில் கொண்டுட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிஆர்பிஎல்லை நாங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிற 8 டீம்ஸ் ஓனர்ஸ் என்னுடைய கூட இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் மட்டும் இந்த பிஆர்பியில் வந்து டைட்டில் ஸ்பான்சராக வந்து சந்தானம் அவர்கள் இயக்கக்கூடிய டிடி நெக்ஸ்ட் அந்த திரைப்பட குழுவினரும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. ஸோ இன்னும் இந்த பிஆர்பிஎல் பெரிய பெரிய லெவலில் ரீச் ஆகும் அப்படின்ட்டு நாங்கள் நம்புகிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த பாண்டிச்சேரியை சேர்ந்த எல்லா இடத்துல இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸும் ஈக்குவலாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி டிஃப்ரெண்ட் டீம்ஸ் கூட போயிட்டு ஆடுறாங்க. ஸோ அதனால ஒரு நட்புறவு கிடைக்குது. அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பெரிய பெரிய லிங்க்ஸ் கிடைக்குது. அது மூலயமா அவங்க ஜாப்ஸ்க்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த பிஆர்பியில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுடைய பசங்களுடைய டேலண்ட் கண்டிப்பாக இந்த பிஆர்பிஎல்ல பெரிய லெவலில் ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்ட்டு நம்புகிறோம். தேங்க்யூ. இதில் ஆல்மோஸ்ட் ஒரு 250 வீரர்கள் பங்கேற்றிருக்காங்க. ஸோ இதிலேருந்து நம்ம ஒரு 160 பிளேயர்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதுலேருந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்களை ஆல்ரெடி இன்னும் பெரிய பெரிய அசோசியேஷன்ஸ்லேருந்தும் அவங்க நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிளேயர்ஸை. ஸோ இதுலேருந்து பெரிய டேலண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்ட்டு அவங்களும் நம்புகிறாங்க. அந்த மாதிரி எங்கள் பிளேயர்ஸ் வெளியில் வந்து ஸ்டேட் லெவலில் ஆடணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை. அதுக்கு அந்த அசோசியேஷனும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் எங்கள் பிளேயர்ஸ் மேலேயும். நாட் ஓன்லி வெளியிலேருந்து வர பிளேயர்ஸ், எங்களுடைய பிளேயர்ஸையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வி ஆர் ஆல்சோ கேப்பபிள் ஃபார் தட். ஸோ திஸ் இஸ் ஆர் ரெக்வெஸ்ட். தேங்க்யூ. இல்லை, மற்ற மாநிலத்தை சேர்ந்த யாருமே கிடையாது, ஒருத்தவங்க கூட கிடையாது. பியூர்லி பாண்டிச்சேரி பிளேயர்ஸ். நாங்கள் செலக்ட் பண்ணும்போதே க்ரைட்டீரியா அப்படி தான் வச்சுருந்தோம். ஆல்ரெடி ப்ரீ ஆக்ஷன் மீட்டிங் பண்ணியிருந்தோம். அந்த மீட்டிங்கில் கிளியராக நாங்கள் சொல்லியிருந்தோம், தேர் ஷுட் பி அ பர்த் சர்டிஃபிகேட் இருக்கணும். பர்த் சர்டிஃபிகேட் இருந்தாலும் அவங்களுடைய ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி கம்பல்சரியாக இருக்கணும். இந்த 3 ப்ரூஃப் மேட்ச் பண்ணி தான் அவங்களை எல்லாருமே செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பியூர்லி பாண்டிச்சேரி பேஸ்டு பிளேயர்ஸ் மட்டும்தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதிகப்படியாக இதில் வந்து 1,30,000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க பிளேயர்ஸ். இன்னும் அதிகபட்சமாக போவாங்க. நிறைய பிளேயர்ஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய மேட்ச் விளையாடுறதுக்கான கிரவுண்டோ இல்லை இது வந்து நம்மளுக்கு பெரிய அளவில் இல்லை. கண்டிப்பாக நமக்கு பெரிய லெவலில் கிரவுண்ட் இல்லை. எப்பயுமே வந்து இருக்கிறத வச்சு நம்ம பெரிய லெவலில் காமிக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய மோட்டோ. எங்ககிட்ட இருக்கிற ஒரு கிரவுண்டை நாங்கள் பெஸ்ட்டாக எப்படி பண்ண முடியும், யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு எங்களுடைய ஓனர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க, ஃபினான்ஷியலி ஆல்சோ அண்ட் அதர் ஸ்பான்சர்ஸ் ஆல்சோ. வி ஆர் ஹாப்பி ஃபார் தட். அவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய லெவலில் ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமோ நாங்கள் கண்டிப்பாக பெரிய லெவலில் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுவோம் அந்த கிரவுண்டை வித் டர்ஃப். இப்போ நடக்கிற ஸ்டேட் லெவல் காம்படிஷன் எப்படி நடக்குதோ, இவங்க ரஞ்சி டிராஃபி எப்படி நடக்குதோ அந்த மாதிரி நாங்கள் டபுள் டர்ஃப் போட்டு அந்த விக்கெட்டை வந்து பெரிய லெவலில் பாகூர் ஸ்டேடியம் அந்த கிரவுண்டில் தான் நடத்த போகிறோம். ஸோ தேங்க்யூ. கண்டிப்பாக சார், எங்கேயுமே நடக்கக்கூடிய விஷயம் தான். நீங்கள் இன்றைக்கி நடராஜன் அவர்களை எடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு மூலையில் இருந்தாங்க, அவரை யாருமே ஐடென்டிஃபை பண்ணலை. ஐபிஎல்னு வந்ததுக்கப்புறம் டிஎன்பிஎல்னு ஒன்று வந்தது. ஐபிஎல்ல அவர் டிஎன்பிஎல் ஷைன் பண்ணாங்க, ஐபிஎல்ல ஷைன் பண்ணாங்க, டைரக்ட்லி இந்தியா டீமுக்கு போனாங்க. அப்படியே நம்மளதுலேருந்து ஒரு பிளேயர் போகக்கூடாது, போவாங்க அப்படின்றது தான் எங்களோட நம்பிக்கை. இல்லைன்னு நினைக்கிறவங்க நினைக்கட்டும், இருக்கிறாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக தே வில் கோ அண்ட் ரெப்ரசன்ட் ஃபார் இந்தியா ஒன் டே ஷோர்லி. இது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் இயர் ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி நாங்கள் வி ஆர் பிஹைண்ட் திஸ் பிபிஎல் பாகூர் பிரீமியர் லீக் வந்து 3 சீசன்ஸ் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து பெரிய லெவல் யார் எப்படி போகணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த பிஆர்பிஎல் நாங்கள் வந்து ஒரு ட்ரீம் பண்ணி நடத்திட்டு இருக்கோம். பிபிஎல்ல வந்து நம்ம மாநிலத்தை சேர்ந்தவங்க வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற மோட்டிவ்ல நம்ம வந்து சார் கண்டிப்பாக சார், இதை வந்து நான் பாலிடிக்ஸாக எடுத்துகிட்டு போக விரும்பல சார். அது அவங்களுடைய விருப்பம் சார். ஏன்னா அவங்க கொடுக்குறாங்க, அதர் பிளேயர்ஸ் நிறைய பேர் ஆடுறாங்கன்றது தான் நியூஸ். அது ஃபேக்ட், அதை நம்ம யாராலையும் தவிர்க்க முடியாது. வெளி ஸ்டேட் பிளேயர்ஸ் அதிகமாக ஆடுறாங்க. அதில் நம்ம பிளேயர்ஸுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மியாக தான் கிடைக்கப்படுது. ஸோ அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை. பட் அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உங்ககிட்ட டேலண்ட் இல்லை அப்படின்றீங்கள, எங்களுக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்றாங்களே, அந்த தகுதியை நாங்கள் காமிக்கிறோம். அந்த தகுதிக்கு நாங்கள் வளர்த்துக்கிறோம். எங்களை நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உங்ககிட்ட வரோம். நாங்கள் வி ஆர் நாட் கோயிங் டு ஃபைட் வித் எனிபடி.
வி ஆர் கோயிங் டு ப்ரூவ் ஆர் செல்ஃப். நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் எங்கள் பிளேயர் ஆட்டோமேட்டிக்காக விளாடுவாங்க. கண்டிப்பாக அது நடக்கும். என்னுடைய பேர் டாக்டர் தென்னவன். ஸோ நான் வந்து ஒரு கம்பெனியினுடைய சிஓவாக இருக்கேன். ஸோ நான் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பிஆர்பிஎல்னுடைய சிஓவாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ.